இந்த தந்திரஸ்வாரதால இந்த செவ்வாய்க்கிழமை கடை திறந்திருப்பினோம். அதாவது நாங்கள் அஜந்தாவுக்கு வாங்க ஒரு சீட்டை போடுங்க, வெட்டியில் துண்டை எழுதி போடுங்க, இந்த பக்கம் ஒரு மிக்சியை தூக்கிட்டு போங்க. ஃபோன் வந்துட்டுது, அக்கா பார்த்து சீச்சு கொண்டு போகிறா. எங்களை பார்க்குறீங்களே ஐஃபோன் கேட்டிய கிளி உதுவும் ஒரு காதையாண்டு ஒரு கிழமையாக வீடியோ போட இல்லை. என் கடையில் கொஞ்சம் வேலை நடக்குது, 5 வருஷம் பூர்த்தி செய்ததால் கடைக்குரிய வேலை நடக்குது. அது கடை சம்மந்தமான வீடியோவை நான் இன்னொரு வாரம் கிழமை ஃபுல்லாக போடுறேன். கடை எப்படி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு, 5 வருஷத்தில் என்ன நடந்திருக்கட்டு. சரி, என்ன கிளி ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸோட நிற்கிறானே. 17 ப்ரோ மேக்ஸ் இல்லை, 17 என்ன 17 ப்ரோவோட நிற்கிறேன். எங்கே நிற்கிறேன்னு தெரியுமா? நிற்கிற இடத்த பாருங்க கேமராக்காரன், அப்படியே ஜவாயா. அஜந்தா ஜுவல்லரிஸ் போன மாதம் போட்டிருந்தேன் நான். அஜந்தா ஜுவல்லரிஸில் வந்து சீட்டு போடுற ஆக்களுக்கு இந்த குலுக்கல் முறையில் ஆஃபர் லொட்ரி போட்டு, அந்த லொட்ரியில் ஐஃபோனும் 6 ஐஃபோனும் 6 தங்க நாணயமும் கொடுக்குறதா சொல்லியிருந்தவை. அப்போ ஐஃபோன் வந்துட்டுது, சாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஐஃபோன் வந்துட்டுது, அக்கா பார்த்து சீச்சு கொண்டு போகிறா. எங்களை பார்க்குறீங்களே ஐஃபோன் வந்துட்டுது. அக்கா நக்கலான சிரிப்போடு சிரிச்சிட்டு போகிறான் சைட்டால். அப்போ அதுதான் நான் எங்கள்ட வீடியோ பார்க்குறவாம். வாங்கோ உள்ளுக்கு போய் என்ன மாதிரி கதைச்சி பிள்ளைகளோட கதைச்சி அப்படி என்ன மாதிரிட்டுன்னு சொல்லி பார்ப்போம். நீ இவ்வளோ இந்த கதவை திறவும் கோடி திறந்துட்டாளவையா. வாங்கோ அண்ணா இந்திரா நம்பரை பார்க்கணும். கொஞ்சம் காட்டுங்க, என்ன காட்டுங்க. 306 6ஆம் நம்பர் 36. மேபி உங்களுக்கு தான் விழும நினைக்கிறேன். விழுந்தா என்ன பாதி டீல் என்ன மாதிரி பாதி எனக்கு பாதியா. ஓகே ஓகே, அண்ணன் சொல்லிட்டார் விழுந்தா, அன்னைக்கு விழுந்தா பாதி எனக்கு பாதி. கந்தன் கோடாலி உணர்ந்து கொத்தியாக போன 2. சரி போடுங்க, சுற்றி போடுங்க ஆப்போம், சுற்றி போடுங்க ஆப்போம், சுற்றி போடுங்க உங்களோட கையால், ஒன்றான கையால். அன்னைக்கு எவ்வளோ வரும் பரவாயில்ல. ஃபுல்லாகிட்டு அண்ணன் வெட்டி ஃபுல்லாகிட்டு அது சுற்றி போடுங்க. வெட்டி ஃபுல்லாகிட்டு ஓகே. முதலாவது ஷூட் ஆகும் நீங்கள் முதலாவது ஷூட். ஓகே அண்ணா சொல்லுங்க. புறன் அதான் கையில் வச்சுருக்கீங்க. இது கூட உங்களோட டோக்கன், இது உங்களோட டோக்கன் ஒன்று அங்கே போடுறது ஒன்று உங்களோட டோக்கன். இப்போ நீங்கள் டோக்கன் அதுக்கு போடுறதுக்கு அப்பால் மிக்ஸி அமௌண்ட்டு ஃப்ரீ. என்ன ஒரு மா எடுக்குறீங்க? என்ன எடுக்க போகிறீங்க? மிக்ஸி வேணுமா, ரைஸ் குக்கர் வேணுமா? பிரித்தி மிக்ஸி வேறுங்க, பிரித்தி பைவிட்டு அடிங்க. கோமோ வச்சுட்டு அடித்து கேட்டு தான் முடிவு எடுக்கலாம் போல. என்ன பிரச்சனை? குயின் நாடு தானே. கை நடுங்குது என்ன மனுஷிக்கு போடிக்கிறோம். ஏன் நடக்குது? பயத்திலையா? மிக்ஸி இருக்குது, ரைஸ் குக்கர் இருக்குது, இந்த கேக் அடிக்கிறது இருக்குது, சாப்பாடு சூடாக்கி வைக்கிறது இருக்குது. மிக்ஸி தான் பெருமாதி. மிக்சர் பியூட்டி நான் முதல் எடுத்து வந்து போன வருஷம் எடுத்தது அது கிடக்கு. ரைஸ் குக்கர் அது பிளெண்டர் எடுக்க கம்ப்யூட்டர் மிக்ஸி தானா? சரியா? ஓகே சரி, மனுஷிக்கு இல்லாடி மச்சாளுக்கு கொடுக்கலாம் அந்த எடுங்க. இந்தாங்க அன்பளிப்பு கொடுக்குறேண்ணா. அண்ணா இந்தாங்க இன்றைக்கு கேட்டியங்களை வீடியோ செய்ய வரைக்கும் நீங்களும் வந்து சீட்டு போட்டுட்டீர்கள். ஓகே இந்தாங்க அண்ணாவோட என்னுடைய கேட்டியங்களே. அண்ணா சொந்தக்காரன் அண்ணா பாருங்க, அண்ணா ஃபோட்டோ எடுக்கணும் தான் வீடியோ எடுத்துக்கிறோம். ஓகே சந்தோஷமாக கொண்டே முறுக்கி எப்பப்பெல்லாம் மனசில கோபம் வருதோ அப்போ முறுக்குறீர்கள் மிக்சியா. வேணா சத்தங்கக்கா மனசு பேசுறது. ஓகே அந்த மாதிரி என்னடா அப்பா மிக்சியை குமிச்சு வச்சுக்கிறாங்க. எங்கடா தமிழாக்கள் என்ன கேமரா வீடியோ எடுக்கிற அவ்வளோவுக்கு மிக்சி குமிச்சு வச்சுக்கிறாங்க. அஜந்தாவுக்கு வாங்க ஒரு சீட்டை போடுங்க, வெட்டியில் துண்டை எழுதி போடுங்க, இந்த பக்கம் ஒரு மிக்சியை தூக்கிட்டு போங்க.
பெட்டியில் துண்டை போட்டு குருடன் மனைவிக்கு அடித்தால் போல் அடி விழுந்தால் ஒரு ஐஃபோன் அல்லது ஒரு தங்க காசு. நானும் கொண்டு போட போகிறேன். எந்த பழைய சீட்டுக்கு தெரியுங்களா? இல்லைண்ணே. இப்போ போடுறாங்க. பழைய சீட்டுக்கு தர மாட்டேனேம்மா. அந்த நேரம் ஒரு இது தந்தீங்களா? அந்த நேரம் ஒரு மிக்சி தந்தீங்களோ? இவ்வளவுதான் மிக்சியோ இருக்கும் இன்னும். அப்போ மிக்சி வேணுமானாக்கள் ஒரு சீட்டை போட்டு மிக்சி ஒரு கண்டெய்னர் எத்தனை 20 feet கண்டெய்னர் ஒன்று ஃபுல்லாக வந்துடுறாங்க இருக்கு. அப்போ நீங்கள் சீட்டை போட்டுட்டு ஒரு மிக்சியை தூக்கிட்டு இருக்கிற உண்டியலில் ஒரு துண்டை போட்டால் இது அதிர்ஷ்டம் கிடைக்கும். வேறு என்ன வாங்க கலவோ. வந்த உடனே கடைகளே வந்த உடனே 6 ஃபோனையும் அடுக்கி விட்டுட்டு நிற்கலாம். வாங்கோண்டுங்க கூப்பிடுங்க. நாங்கள் நகையை வாங்க வந்தா மட்டும் ஐயோ அண்ணா வாங்கோ தம்பி வாங்கோண்டுவியல் வீடியோ எடுக்க வந்த வாரம் எப்பவுமே எங்கட கஸ்டமரை வாங்கோ எந்த கஸ்டமர் வந்தாலும் வேண்டாட்டும் சரி நாங்க கஸ்டமரை வாங்கோண்டு வரவழைச்சு தான் கொடுப்பீங்க. சரி இதென்ன 6 ஃபோன் கொண்டு வந்துட்டீங்க சொன்னதை கல்ல தான் உள்ள இல்லை. சரி ஒரு ஓபன் பண்ணி பார்த்தா போச்சு. இல்லை முதல்ல போனை கொண்ட பார்த்துட்டேன். அப்போ 6 ஃபோன் வந்துட்டு. அப்போ தங்க காசுங்க தங்க காசு இருக்கு. தங்க காசு ஓடி படுத்து யாவோடு அது சர்ப்ரைஸ் இல்ல. தங்க காசு எவ்வளவு கிராம்ஸ்னா சர்ப்ரைஸ். 6 பேருக்கு ஐபோன் 6 பேருக்கு தங்க நாணயம். அப்படி அதான் நீங்கள் இது வந்து அரக்ரா இது வந்து 6 ஐபோன் 17 அது 6 கோல்ட் காயின்ன்றது இத்தனை கிராம்ஸ்னு நாங்க இன்னும் சொல்லலையே. அதை விட இது ஐபோன்ன்றது ஒரு புது மாடல். இத கட்டாயம் நாங்க மக்களுக்கு காட்ட வேணும். உங்களுக்கு கிட்ட நாள் நெருங்கிட்டது. இன்னும் ஒரு எண்ணியே ஒரு 4 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு 13ஆம் தேதி 4 நாள் தான் இருக்கு. கேமராக்காரன் போய் அதை ரிலீஸ் பண்ற வீடியோ இன்றைக்கு தான் சின்ன இன்றைக்கே போட்டுருதோம். ஏன்னா நிறைய கஸ்டமருக்கு சில நேரங்கள தெரியாம இருக்கும். கடை ஒரு வருஷம் வந்துட்டு இந்த இப்பதான் திறந்த மாதிரி இருக்குது. ஒரு வருஷம் வந்துட்டு இப்ப லாட்டரி இது வரைக்கும் பெட்டியை பாருங்க. பெரிய 13ஆம் தேதி வரைக்கும் அமர்த்தி தான் இன்னும் போடலாம் போல. இந்த அளவுக்கு புல் வண்டிட்டான். அதுக்குள்ள இவ்வளவு பேரும் இதனை நகை வாங்கினாங்களா அல்லது சீட்டு ஜாயின் பண்ணினார்கள்? நகை வாங்கினார்கள். எல்லாரும் இதுல ஜாயின் பண்ணாங்க. இப்ப சீட்டு ஜாயின் பண்ணார்கள். புதுசா சீட்டு ஜாயின் ஆனாங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுல நீங்கள் அதிர்ஷ்டம் கிடைச்சால் உங்களுக்கு லாட்டரி. இதுல அதிர்ஷ்டம் கிடைக்காட்டிக்கும் இதுல ஒரு மிக்சி இங்க ஒரு மிக்சி எடுக்கலாம். அடுக்கி வச்சுக்கிறாங்க. இல்ல மிக்சி இருக்குது, ரைஸ் குக்கர் இருக்குது. இந்த பழங்கள் இந்த உயர்ச்சிய மாதிரி வண்டி உள்ளாக்கள் இப்படி மிக்சியை வாங்கி இந்த மிக்சி வாங்கி ஜூஸ் அடிச்சு குடிங்கோ வண்டி குறையும். மற்றது கேக் அடிக்க உயர்ச்சிய மாதிரி வரணும் நினைக்கிறாங்க. இதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா கேக் அடிக்கி அடிச்சாப்பிடலாம். இஞ்சால சூடா சாப்பாடு சாப்பிட்ற ஐட்டங்கள் அது நிறைய ஐட்டங்கள் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து இந்த ரைஸ் குக்கர் வந்து ரைஸ் குக் வித் ஸ்டீமர். வெஜிடபிள்ஸ் மேல வச்சா விக்கலாம். எல்லா இதுக்குலயும் ஒரு சட்டி வாரதம்மா. இல்ல நார்மலா வாரது. இது வந்து நாங்க ஸ்பெஷலா கொடுக்கறோமா? நாங்க ஆர்கோஸ்ல வாங்குறது எல்லாத்தையும் இருக்கிறது. சரி நாங்க ஸ்பெஷலா கொடுக்கறோம். ஏன்னா நீங்க ஸ்பெஷலா மரகரியை கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுவும் பக்கத்துல இப்படி பக்கத்துல தானே நாங்க எல்லாத்துக்கு நடுவுல தான் இருக்கிறோம். ஓகே சரி. எனிவே இதை கொடுக்கணும். அதோட 6 ஐபோனை கொண்டு வந்து வச்சிருக்கணும். வாங்க 6 ஐஃபோனை கொண்டு வச்சுக்கலாம். 6 ஐஃபோன் 6 வின் பண்ணுறீங்களோ. இப்போ என்ன சம்பவம்டா இந்த லொட்ரி குழுக்கிறாண்டு நான் இங்கே நிற்க மாட்டேன். எனக்கு பதிலாக என்னுடைய கேமராமேன் எல்லாத்தையுமே எடுத்து உடனேயே ரிலீஸ் பண்ணுவார். கேட்டியகிளி யூடியூப் பக்கம், கேட்டியகிளி லைக் ஃபேஸ்புக் லைக் பேஜ் பக்கம், அதே மாதிரி கேட்டியகிளி டிக்டாக் இந்த 3லையும் வீடியோ வரும். அதை விட இவேண்ட சைட் அஜந்தா ஜுவல்லரிஸ் இன்ஸ்டாகிராம் அப்படியா? இன்ஸ்டாகிராம் அஜந்தா ஜுவல்லர்ஸ் 1 அதுல வந்து நீங்க Facebookலயும் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம்ல பார்க்கலாம். நேரடியாவும் நீங்க வந்து 2 மணிக்கு எத்தனாம் தேதி 18ஆம் தேதி இன்னும் 4 நாட்கள் தான் உங்களுக்கு இருக்கின்றது. 18ஆம் தேதி இங்க வந்து மத்தியானம் 2 மணிக்கு. இப்போ எனக்கு நான் இங்கே லோக்கலில் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்ப்பேன். தெரியுமா ஏதாவது ஓட்டு மாட்டு விடின மாட்டு பார்க்கறதுக்காண்டி உண்மையாக சரியான இல்லை தங்களுக்கு பிடிச்ச நம்பர் அடிக்கணுமா இல்லாட்டி உண்மையாக கஸ்டமர்ஸ் தான் போடணும். அப்போ நாங்கள் அப்படி கிண்டி போட்டு ஏதோ ஒன்றை தூக்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ எடுத்துட்டேன். இங்கே வந்து இப்படி எடுத்து
இப்படி வாங்கிச்சு பார்க்க 273 இருக்கு. அப்புறம் நாளைக்கு வந்து கேட்குறேன் உயர்ச்சி 273 நம்பர் குவிக்கான உதாரணத்தை செய்து காட்டுறேன். அப்போ இந்த 273 நம்பர்காரர் அப்புறம் என்ன பேசுகிறேன் இல்லை சும்மா எடுத்து காட்டுனாங்க. அதை உள்ளுக்கே போடுறேன். ஓகே, முன்னோட்டம் இப்படி எடுத்து பார்க்கல. முதல் கட்டமாக வார 6 நம்பருக்கு இந்த ஐஃபோனை கொடுப்பினோம். அடுத்த 6 நம்பருக்கு தங்க காசு. அவை நீங்கள் எங்கன்னு சொன்னால் அவை இந்த அஜந்தா ஜுவல்லரிஸ் வண்ணன என்னதுன்னா 12 மாசம் 12 பேருக்கு நாங்கள் கிஃப்ட் ஒரு வருஷம் பூர்த்தி செய்திருக்கிறோம். இந்த வெம்பிலியில் இந்த கடையை திறந்து ஒரு வருஷம் தரமான சேவையை செய்திருக்கிறோம். உண்மையாக தானே நான் சொல்கிறேன்டா. நானும் ஒரு சீட்டு போட்டுருக்குறேன். இன்னும் ஒரு 3 மாதத்தில் நகையை எடுக்கிறோம். மனுஷிக்கு மண்டைய கழுவி கொண்டு வந்து ஒரு நகையை எடுத்து கொடுப்போம். அப்போ இவ்வளோ அபி இது அவன் மட்டும் காய்ச்சி சொன்னிக்கிறேன். நாங்கள் என்ன தோழமைக்கு துணை இல்லைன்னு கூட்டிட்டு வச்சுக்கிறோமா? மூட பொண்ணான வாயாலே 2 கதைங்க. கஸ்டமர் வந்தா மட்டும் அபியுடைய கொண்டாள் எல்லாம் காய்ப்பீங்களே. இப்ப காய்க்கிறீங்க கதைங்க. இப்ப எங்கிட்ட 3 கலர்லயும் இருக்கு. நீங்க அதை பாத்தீங்களா? ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர், சில்வர் கலர். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர்ல எடுக்கலாம். எனக்கு ஆரஞ்சு கலர் வேணும். நான் வாங்கிட்டேன் ஆல்ரெடி. அதனால ஆரஞ்சு. ஏன்னா இந்த 17 வந்து இந்த ஆரஞ்சு ஐஃபோன் 17 ஆரஞ்சு கலர்ல இந்த முறை மட்டும் தான் வந்திருக்கு. வேற இல்லை. இந்த மற்ற கலர் 2லயும் வந்திருந்தது. பட் இது புதுசாக வந்தாலும் எடுத்துறான். அப்போ எங்களோட கஸ்டமர்லாம் யாருக்கு அந்த ஆரஞ்சு கலர் போகுது? எஸ், யாருக்கு அந்த ஆரஞ்சு எனக்கு பிடிச்ச கலர் இந்த ஆரஞ்சு. அதால இந்த பாருங்க நான் வாங்கின போனும் ஆரஞ்சு தான். அதால வச்சுக்கிறேன். 4 நெருங்கிட்டது. 4 நாள் இருக்குது. ஓடி வந்து சீட்டுலையும் ஜாயின் பண்ணி நகையையும் 1000 பவுனுக்கு மேல வேண்டி எங்கட குழுக்கள்ல நீங்க வந்து மெயினான விஷயம் சொல்றேன். இப்ப நீங்கள் எங்கட இவன் அஜந்தா ஜுவல்லரி இந்த சீட்டு போட்டீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள துண்டு போடலாம். இல்லை எங்களுக்கு சீட்டு போட விருப்பம் இல்லை, எங்களுக்கு ஒரு நகை தான் வாங்க போகிறீங்கண்டா 1000 பவுண்ட்ஸுக்கு மேலே நீங்கள் வாங்கினீங்கண்டா அவன் துண்டு தெரியும் இதுக்கு எழுதி போட்டுட்டு அது ஸ்டெம் கிடைக்கலாம். மற்ற நீங்க டிபாசிட் பண்ணி எடுத்து வச்சிட்டு போய் அக்டோபர் 18 ஹிந்தியா கலந்த தந்திரஸ். இப்போ எங்க அக்ஷய தீதி மாதிரி அதேதான் மெயினா அபி விஷயம் தான். என்னண்டா இந்த 18ஆம் தேதி வந்து இந்த தந்திரஸ். அப்படியா? இப்ப எங்களுக்கு அக்ஷய தீதி மாதிரி அவர்களுக்கு வந்து தந்திரஸ். தமிழாக்களுக்கு இனிலண்டு ஒரு நல்ல நாள், மங்களகரமான நாள். தந்திரஸ் மங்களகரமான நாள். நகை வேண்டு சேர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் அந்த நாள். அப்போ நகை வந்து கரையான் மாதிரி ஒளிய கொண்டு சேர்த்து கொண்டு இருக்குது. இப்ப எங்க கடை திறந்து ஒரு வருஷம் அதோட தந்திரஸ். அப்ப அதுவும் அப்ப வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு பொன்னான நாள்ல வருது. அப்ப நீங்களும் வந்து தந்திரஸ் நாள்லாம் கடை வந்தீங்களா? கடை திறந்து அதுதான் அந்த அஜெண்டா. நாளையில வரும் கூடுதலா கிட்டத்தட்ட இந்த இதுல வந்திருக்கு. இந்த வருஷம் 18ஆம் தேதி தந்திரஸ்ன்னு சொல்லி என்ன சொல்றது அச்சய தீதி மாதிரி ஒன்றுதான். அதுவும் குஜராத்தி ஆக்கள் நார்த் இந்தியன்ஸ் அதை வந்து மெயினாக தங்கம் வாங்குற நாள். நாங்களும் வாங்கலாமா? அப்போ அந்த நாளில் தான் இவை 2 மணிக்கு சரியா 2 மணிக்கு அதை குலுக்கி 12 டிக்கெட் எடுப்பினோம். அதில் முதல் 6 டிக்கெட்டில் கஸ்டமர் தான் எடுக்க இவே எடுக்க மாட்டோம். இதுக்குள்ள கிட்டத்தட்ட நிறைஞ்சு. நான் இப்போ கடைசியாக அந்த அண்ணன் டிக்கெட் பார்த்தோன்னா 326 பேர் இதுக்காக போட்டிருக்கிறோம். அவன் இன்னும் போடுவினோம். 1 வீக் தொடர்ந்து சனம் வருவாங்க. அதோட அதால நாங்க டியூஸ்டேயும் கடை ஓபன் பண்றோம். அதான் சொல்லணும் அவி. அது முக்கியமா என்னண்டா இங்க உள்ள தமிழ் நகைக்கடைக்காரர்கள் ஒற்றுமை இருக்கிறன்னு சொன்னா செவ்வாய்க்கிழமையில கடையை போட்டுறது. அது மற்ற நாடுகள் என்ன வரையில லண்டன்ல வெம்பிலியில் அப்படின்னு சொன்னால் உள்ள தமிழ் நகைக்கடைக்கார அவ்வளோவரும் சேர்ந்து மற்ற ஒரு நாட்டுக்காக முடிக்கணும். அந்த கென்யா நகைக்கடைக்காரர் எல்லாருமே சேர்ந்து போட்டுறது செவ்வாய்க்கிழமையில போய் இந்த தந்திரஸ் வாரதால இந்த செவ்வாய்க்கிழமை கடை திறந்திருப்பினோம். அதாவது நாளைக்கு திறந்திருப்பினோம். அதில் நீங்கள் வீட்டில் இருக்கிறார்கள் அல்லது மற்றது நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு வர்றதுக்கு ஏழான்னு சொன்னால் இவைக்கு ஃபோனில் அடித்து கதைச்சி இவங்க அக்கௌண்ட் நம்பருக்கு காசை மாற்றலாம். நம்பரை நாங்கள் போட்டோ எடுத்து வச்சுட்டு
அவைக்குரிய கிஃப்டையும் நாங்க எடுத்து வைப்போம். அவை வந்து 18 வந்து குழுக்கல்ல பார்த்துட்டு அவன் கிஃப்டையும் எடுத்துட்டு போலாம். அவன் நம்பர் விழுந்திருந்தா ஒரே அடியா காசு கொடுத்து வாங்க இல்லாட்டியும் கொஞ்சத்தை டிபாசிட் பண்ணி வச்சுட்டு அக்டோபர் 18 வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். கலெக்ட் பண்ணலாம். டிபாசிட்டாக கொடுப்பேன். நான் காய்க்க வேண்டிய விஷயத்தை அவையும் அக்காவும் காய்ச்சிட்டோம். அதனால் நான் அது அவையில் என்ன காய்ச்ச முடியும், நான் அப்படியே முற்றுப்புள்ளி வச்சு விட்றது. சரிதானே? வேறு ஏதாவது சொல்ல போகிறீங்களோ அபி? சொல்லித்தான் பாருங்க, நீங்கள் துணிஞ்சால் தானே. எங்கட கஸ்டமருக்கு தெரியும் அந்த பிள்ளை வந்து அமைதியான பிள்ளை, நல்லா கதைக்கும். கஸ்டமரையா சொல்றீங்க அந்த பிள்ளை வடிவா கதைக்குதேன்னு, அதுதான் முக்கியம். அதான் எங்கட மொழியை நாங்க கதைக்க வேணும். அருமை அருமை. வாங்கோ 18 வந்தீங்கண்டா இலக்கம் என்ன, நான் தான் நிற்க மாட்டேன், வேறு போய் போகிறேன். கேமராமேன் நிற்பார், அவர் வீடியோ எடுத்து உடனே போடுவார். கேமராமேன் சரி தம்பி நிற்பார் 2 மணிக்கு 2 மணிக்கு அவர் நின்று ஐஃபோன் வீடியோவை எனக்கு அனுப்புவார், அல்லது அவரே அப்லோட் பண்ணுவார், நான் ரிலீஸ் பண்ணுவேன். இல்லைன்னா நீங்கள் நேரலையில் பார்க்கலாம். அஜந்தா ஜுவல்லரி 1 என்ற இன்ஸ்டாகிராம் பக்கம், அதே மாதிரி முகப்புத்தக பக்கம், 2லையும் இவை லைஃபாக போடுவீங்க, லைஃபாக போடுவீங்க. சரி, ஒரு தமிழில் சொல்லுவோமே, நேரில் போடுவீங்கம்மா. கதைச்சி வீடியோவை இழுக்கையில் முடிக்கிறேன். இதுக்கு பிறகு சொல்கிறது கொண்டும் இல்லை. வாங்கோ, சீட்டை போடுங்கோ, தங்கத்தை வாங்குங்கோ, ஐஃபோனை அள்ளிக்கொண்டு போங்கோ. கடியகளி உதவும் ஒரு கதையன்.